நம்ம குடும்பத்தோட ஆடலான்றியா? அதுதான் மொக்கா ஓட்ட கோண வரைக்கிறப்ப எண்ணெய் கடையில ஓட்ட பட்டு பாப்பாடா போடு பாப்பா விடுடா போய் நான் கூப்பிட்டேன் நேத்து கூப்பியா நான் கூப்பிட்டேன் அவர்தான் கூப்பிட்டாரு மாலை எவனே காய்ச்சல போட்டுக்கணும் போடலாமாடா எனக்கு கொண்டு வந்த மாலைங்க உங்க காய்ச்சல போடலாம் ஐயா நான் அரசருக்கு மாலை போட்டு சரி நேரா மாலை கடைக்கு ஓடுனே குடுகுடுன்னு அதவனா போடா மாலை கடைக்கு போனா மாலை சம அப்பதான் கட்டி தொங்க விடுறாங்க நேரா போய் 150 கொடுத்து ஒரு புது மாலை வாங்குறேன் வாங்கி வர சொல்ல உங்கள மாதிரி ஒரு பெரிய 4 பேர் பார்த்த வழியில அவங்க என்ன சொன்னாங்க ஏண்டா பையா இந்த மாலை எங்க வாங்கி வந்து கேட்டுப்பாங்க நான் என்ன சொன்னேன் எங்க எஜமானுக்கு வாங்கி வந்து நான் சொன்னேன் நானே அது அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க டேய் பையா உங்க ஐயா இந்த மாலை இப்ப போடக்கூடாது எப்பதான் எப்ப 4 கால் பாத்து அண்ணா அது இல்லாத நான் எதுக்கு எங்க போடுங்க தெரியுமா நீதி நெறி தவறாத அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த நாட்டுல யாராவது எதிரி இருந்து இந்த மாலை கட்டும் போது சுங்கு கடையில குண்டு வச்சு உங்க கை தண்டத்தை போட்டு கீழே உங்க பாம்பு வெட்டி போச்சுன்னா உங்க சாமான் சிதறி விட்டால் யாரு அரண்மனை சாமான் எதுமா அரண்மனை வெட்டாதான் அரண்மனை சாமான் சொல்லும் என் காத்துல போற என்ன சாமான் அத மூஞ்சில பூரா அவன பாடி போய் சாமான வெச்சிருந்தா பாத்தா சாமான இவங்க போய் சொன்னா சாமான் இல்லையா கம்மு பூரா அவர் போன மாசம் கோவம் மாய கலநாதனாரா அதானே சின்ன பையன் பேசிட்டு வரி பண்றேன் இதே ஊருக்கு நான் கிட்டா அவன தூக்கி போட்டு தச்சிட்டு போனாரு நீ அடாடா ஜெயிங்க டேய் ஏன் கேட்றப்ப நரிகேட்றப்ப சொல்ல சரி அதை விடு நான் அரசபை நான் வந்துட்டேன் ஆமாங்க உங்கடா கால தாமதம் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் காரணம் தெரியுமா ஐயா ஏய் நேரம் ஆயிடுச்சு சொல்லு என் குடும்பத்துல பெரிய சமாச்சாரம் ஆயி போச்சு ஐயா உங்க குடும்பத்துல சமாச்சாரமா ஆமா எல்லாம் விறுவிறுன்னு சொல்லு பாப்போம் அதாவது என்ன சமாச்சாரம்னா நீங்க கொடுக்குறீங்க பாரு 350 ரூபாய் சம்பளத்துல அந்த 350 ரூபாய் சம்பளத்துல 2 குவார்டர் தரவு வாங்கி வேணா படிக்கிறேன்னா 350 ரூபாய் சம்பளத்துல 2 குவார்டர் பரவாயில்ல ஏடா 25 ரூபாய்க்கு குடும்பத்துல கொடுக்க மாட்டான் 25 ரூபாய் தனி டபுள் வாங்கிக்கிறேன் 25 ரூபாய் தனியா வாங்கிக்கிறேன் ஒரு சிசரு ஒரு வத்திட்டு மீதி போறதையும் முன்னாடி தான் கொடுக்குறேன் ஏமா ராஜா மீதி மொத்த பத்தியும் முன்னாடி தான் கொடுக்குறேன் மறுபடியும் சொல்லி நீ 350 ரூபாய் கம்பெனில சம்பளம் கொடுக்குறாங்கப்பா அதுல 2 குவார்டர் வாங்கிடுறேன் 2 வாங்கிடுறேன் சரி மீதி 25 ரூபாய்க்கு தனிக்கன் வாங்கிடுறேன் ஒரு சிசர் பில் சிகரெட் ஒண்ணு ஒரு வத்திட்டு மீதி பத்தியும் முன்னாடி தான் கம்மியாடி அது எங்கடா இருக்குது என்ன காசு எடுத்து கொடுத்து பாரு அவன் சம காய் கேக்குறான் ஒரு காய்கறி ரூபாய் போட மாட்டேடா கம்மியாட்டி அப்படின்னு சரி உனக்கு காய்கறி தான் வேணும் சொல்லிட்டு கிடுகிடு சந்தைக்கு போட மாட்டேன் மடாட்டி கிட்ட சந்தைக்கு கிடுகிடு போட உடனே போய் காய்கறி வாங்கி போட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு கை உட்காந்து மச்சான் பாட்டி உட்காந்துக்குது உருளைக்கிழங்கு வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க அந்த பாட்டிகிட்ட போய் பாட்டி சைலண்ட் பாட்டி எப்படி உருளை அப்படின்னு கேட்டேன் நான் கேட்டது உருளைக்கிழங்கு ரேட்டு மச்சான் ஆனா அந்த கேள்வி தடுப்பு என்ன சொல்லுது தம்பி இது கவர்மெண்ட் ரோடு நீ இப்படின்னா பட்டுக்கணும் உருளு நீ இல்ல இப்படின்னா பட்டுக்கணும் உருளுந்து ஏய் நான் உருளைக்கிழங்கு ரேட்டு எப்படி உருளைன்னு கேட்டதுக்கு அது ரேட்டு சொல்லுது கேட்கிற வாயை கொடுக்கூடாது சொல்லிட்டு தலைமலையா நீ நட்டா பக்கம் போன மச்சான் அடுத்ததான் பார்த்தா சைலன்ஸ் ஒரு துணி போட்டு ஒரு 16 வயசு பொண்ணு உட்காந்து மச்சான் துணி போட்டு ஒரு ஏதாவது காய்கறில போட்டு மூடி வச்சிருக்க மாட்டேங்குது நான் என்ன போட்டேன் என் வாய் கம்முன்னு இருக்க கூடாதா பாப்பா நீ துணி தூக்கு நான் பாத்துட்டு வாங்குறேன் மச்சான் பக்கத்துல இருக்கிறவங்க மொத்த பேருக்கு என்ன குத்துனாங்க பாரு மச்சான் எனக்கு என்ன ஒரு டவுட் ஆக்குது ஒண்ணு வெண்டில இருந்து தான் ரெண்டு பக்கம் கைய மட்டும் கீச்சு போய்க்குதுன்னா யாரோ முள்ளுக்கா கீச்சு
நீயே போட்டு மேரி வச்சுட்ட. ஒருவேளை தோஸ்திக்கு தாய் வச்சு இஸ்திட்டாங்க. டேய் புட்டி அடி நினைச்சாங்க. எதுக்கு நானே போதுமா நீ சாவ போறியோ? எதுக்கு அது மாதிரி கேட்டேன்? அப்படி பொறுப்பு கிடையாது. முன்னூறு மங்கலம் பொறுப்பு. எதுக்கு கேட்ட அந்த புள்ளைய? எதுக்கு? அந்த துணிப்பாடு மூடி வச்சதுக்கு அடியில கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சிருந்துடா. அது வாடி போட துணிப்பாடு இருந்துச்சு. நம்ம பார்த்தா தானமா வாங்க முடியும். அதனால நான் கேட்டேன், நீ துணி தூக்குமா நான் பார்த்துட்டு வாங்குறேன். அடடே அந்த கீழே குத்து முடியா துணி குத்தி விடுமா பாத்துறாங்க. பார்த்துட்டு வாங்குறேன்னு மொத்த பேர் தப்பா புரிஞ்சு அடி அடிச்சாங்க மச்சான். அதனால அடிப்பட தோல்வாத வாங்கி போடுங்க. இந்த வரத்துக்குள்ள டைம் ஆகி போச்சு. அதனால தான் ஏன் உனக்கு காலதாமதம்? அப்படியா சரியா தெரியுது? நாட்டு மக்களுக்கு ஆமாங்க. கூட இருந்தா